viewers, வணக்கம் and welcome to my channel செந்தாமரை Mathematics. Exercise 3.5ல second questionல first subdivision பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்க? simplify சொல்லிட்டு expression கொடுத்திருக்காங்க. simplifyனா numerator denominatorல காமனா இருக்கிற terms எல்லாம் நம்ம reduce பண்ணணும். சரியா? சிம்பிளா நம்ம மாத்தணும் நம்ம கொடுத்திருக்க expression. சரியா? இப்போ இங்க நம்ம பார்க்கிறது algebraic expressions அப்படின்றதுனால நம்ம ஃபேக்டர்ஸா கன்வர்ட் பண்ணி தான் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ எதெல்லாம் நம்ம ஃபேக்டர்ஸா ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா 9x² - 16y² யும் 2x² + 3x - 20 யும் தான் நம்ம ஃபேக்டர்ஸா ரெடியூஸ் பண்ணனும். அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ண வேண்டி இருக்கு. ரிமைனிங் ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி ஃபேக்டர்ஸா தான் இருக்கு. ஓகேயா? நம்ம அதை இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியாது. சரியா? இப்போ உங்களுக்கு 2 ன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. 2 இன்னும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒருவேளை 4 கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க 2 × 2 ன்னு ரெடியூஸ் பண்ணுவீங்கல்ல. இது நம்பர்ல. அதே மாதிரி நம்ம algebraic expressionல ரெடியூஸ் பண்றத சொல்றேன். இது கிளியரா புரியுதா? ஓகே. சோ வாங்க ஃபர்ஸ்ட் 9x² - 16y² எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். 9x² - 16y² எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நீங்க ஃபேக்டரைசேஷன் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அதில் ஏதாவது டவுட் இருக்குது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபேக்டரைசேஷன் இன் அல்ஜிப்ரான்னு சொல்லிட்டு 4 மெத்தட்ஸ் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்றவங்க போய் அதை பார்க்கலாம். ஓகே, இங்கே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 9x² - 16y² எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 9x² - 16y². இதை நம்ம எப்படி எழுதலாம்? 9 நம்ம 3² எழுதலாமா? 3² தானே 9 minus 16 is 4² y². இப்போ 3x the whole square எழுதலாமா? அதாவது 3க்கும் ஸ்கொயர் இருக்கு xக்கும் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 4y the whole square. இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a² - b². a² - b² என்ன ஒரு ஐடென்டிட்டி? a + b a - b. இது தெரியும் இல்லையா இந்த ஃபார்முலா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ அதை தான் எடுத்துன்னு வந்து இங்கே போட போகிறோம். இங்கே ஏ அப்படின்றது நமக்கு என்ன? 3x. நம்ம கொஷினில் ஏன்றது 3x, b அப்படின்றது 4y. கரெக்டா? a + b அப்படின்னா 3x + 4y. a - b அப்படின்னா 3x - 4y. அவ்வளோதான். ஸோ ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா? முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நியூமரேட்டரில் கொடுத்ததை நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2x² + 3x - 20 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? வாங்க இது என்ன மெத்தடில் பண்ண போகிறோம்? ட்ரைனாமியல் மெத்தட் படிச்சிருப்பீங்க. x + a x + b ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம், அதாவது மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், 2x² + 3x - 20 கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இருக்க இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் -20யும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். 2 20s are 40. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் போடுற ஃபேக்டர் எனக்கு இது ப்ராடக்டாக கிடைக்க வைக்கணும். ஓகேயா? அதனால தான் இப்படி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கலையா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை இங்கே கீழே எழுதணும். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க. இது கொஞ்சம் டவுட் இருக்கவங்க இல்லை புரியாமல் இருக்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 40 அப்படின்ற நம்பர் -40 அப்படின்ற நம்பர் கிடைக்கிறதுக்கு என்ன 2 நம்பர்ஸ் நம்ம இங்கே போடணும்? இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 40 நம்ம எழுதணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 40 என்னென்னது? ஃபேக்டர்ஸ் கேட்டால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40 என்னென்ன டேபிள்ஸ்லாம் வரும்னு சொல்லுங்களேன். 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள், 5 டேபிள்ஸ், 8 டேபிள்ஸ், 10 டேபிள்ஸ், 20 டேபிள், 40 டேபிள். ஓகே, ஸோ இந்த 8 நம்பர்ஸ் தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 40. ஓகேயா? இப்போது நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 கிடைக்கும்? என்ன 2 நம்பர்? 1 × 40 40 கிடைக்கும், 2 × 20 40 கிடைக்கும், 4 × 10 40 கிடைக்கும், 5 × 8 40 கிடைக்கும். ஸோ இந்த 4 பேர்ஸில் 1 2 3 4 இந்த 4 பேர்ஸில் ஏதோ ஒரு பேர் தான் நமக்கு இங்கே ஃபேக்டர்ஸாக வரப்போகுது. ஓகே, அது எதுன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? இங்கே 3 கொடுக்குற அந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு இங்கே வரப்போகுது. ஓகே, நான் இதை கிளியர் பண்ணி காட்டுறேன். எஸ், கண்டினியூ பண்ணலாம். இப்போது
இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 1 × 40ன்னு, இந்த 140 இது நீங்கள் போட்டுறீங்க கரெக்டாக. இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் சைன் வர்றதால ஒரு நம்பர் ப்ளஸ் சைன் ஒரு நம்பர் மைனஸ் சைன் இருந்தால் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். ஸோ நீங்கள் எய்தர் +140 போடலாம், அப்படி இல்லைனா -40 +1 போடலாம். இந்த 2 சான்ஸ் நமக்கு இருக்குது கரெக்டாக. ஆனால் இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்குதா பாருங்கள். ஏன்னா இங்கே 3 இருக்குன்றதுனால 3 கிடைக்குதா பாருங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள் இது பண்ணிங்கன்னா 39 வரும், இது பண்ணிங்கன்னா -39 வரும். அப்போ இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னால் 1 and 40 எடுக்க முடியாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு சான்ஸ் யாருக்கு பார்த்தீங்கன்னா 2 and 20. ஸோ 220 நீங்கள் எடுத்தீங்கனாலும் 1 + 1 மைனஸ் சைன் இருக்க மாதிரி போடணும். ஏன்னா இங்கே -40 இருக்கிறதால. சரி, நம்ம -2 + 20 எடுத்துக்கலாம். அப்பயும் நமக்கு -40 தான் கிடைக்கும். இல்லை +2 - 20 எடுத்துக்கலாம். அப்பயும் -40 தான் கிடைக்கும். ஆனால் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் இது 18 கிடைக்குது, இது -18 கிடைக்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கணும்? 3 கிடைக்கணும். அப்போ இதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ இதையும் நம்மளால் போட முடியாது, எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 4 and 10. 4 10 போட்டு பாருங்கள். ஒன்று மைனஸ் இருக்கணும், ஒன்று ப்ளஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் -4 + 10 போடலாம். -4 + 10 போட்டிங்கன்னா 6 கிடைக்கும். ஓகே, எனக்கு இங்கே 6 கிடைக்கல, 3 கிடைக்கணும். அப்போ இது எடுக்க முடியாது. இல்லை +4 - 6 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? -6 கிடைக்குது. இல்லை, எனக்கு இதுவும் தப்பு தான். ஏன்னா எனக்கு இங்கே 3 கிடைக்கணும். ஸோ இதுவும் நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே, நமக்கு இப்போது ஃபைனலாக இருக்க சான்ஸ் பார்த்தீங்கன்னா 5 and 8. இது போட்டு பார்க்கலாமா? 5 8. இங்கே நெகட்டிவ் இருக்கிறதால 1 + 1 - இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் -5 + 8 போட்டால் 3 கிடைக்குது. இதே +5 - 8 போட்டால் -3 கிடைக்குது. அப்போ நான் இதில் எதை சூஸ் பண்ணணும்? இதை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இங்கே +3 இருக்குது கரெக்டாக. இங்கே +3 கிடைக்கணும். ஸோ -5 + 8 தான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ். இப்போ கிளியராக புரியுதா? ஸோ நம்மளுடைய மிடில் டேர்மை நம்ம -5 + 8 வர மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2x² + 3x - 20 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? அந்த 3xஐ -5 8x வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ 2x² இந்த மிடில் டேர்ம் பாருங்கள், -5x + 8x - 20. இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் நமக்கு இங்கே முக்கியம். புரிஞ்சுதா இது எப்படின்னு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னு எடுக்கணும். இது ரெண்டுலேயும் காமனாக x இருக்குது, வெளியில் எடுத்துடுறோம். ரிமைனிங் 2x இருக்கும், -5. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஓகே, இது காமனாக என்ன இருக்குது பாருங்கள். 4 டேபிளில் 8 and 20 காமனாக வருமா? ஸோ 4 நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் 2x இங்கே இருக்கும். 4 5s are தான் 20. ஸோ ரிமைனிங் 5 இங்கே இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2x - 5 தான் காமனாக இருக்குது. ரிமைனிங் x + 4 இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு பை யூஸிங் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். இப்போது நம்ம ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். 9x² - 16y² என்ன கண்டுபிடிச்சோம்? 3x + 4y 3x - 4y. அதை இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2x² + 3x - 20 என்ன கண்டுபிடிச்சோம்? x + 4 2x - 5 கண்டுபிடிச்சோம். அதை இங்கே எடுத்து எழுதிட்டோம். புரியுதா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா எதெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு சிம்பிளிஃபை கொடுத்துருக்கறதால நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, சேமாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள். 3x + 4y 3x + 4y கேன்சல் ஆகிடுச்சா? x + 4 x + 4 கேன்சல் ஆகிடுச்சா? ரிமைனிங் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் 3x - 4y இருக்குது, எழுதிக்கிறோம். டினாமினேட்டரில் 2x - 5 இருக்குது, எழுதிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷனில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? x³ - y³ பாருங்கள். x³ - y³ இதுக்கு நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ். அதே மாதிரி x² - y² இதுக்கும் பை யூஸிங் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்னால் என்ன? புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, புதுசெல்லாம் இல்லை, நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த 5 அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க.
அதில் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 2 3 இந்த 3 ஐடென்டிட்டிஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வர எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஐடென்டிட்டிஸ் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு அதில் இருக்க ஐடென்டிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஆனால் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3x² ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y² இது அதில் பண்ண முடியாது. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 3x² ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y² இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு பண்ண போகிறோம். அதாவது மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு டேர்ம் காமனாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வெளியில் எடுக்கணும். காமன் ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி காமனாக இருக்க டேர்மை வெளியில் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9, 3 2s are 6. ஸோ 3 காமனாக இருக்குது. ஸோ 3 நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா x² ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y² நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் பை யூஸிங் ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் மெத்தட். இப்போ பாருங்கள், மிடில் டேர்ம் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? இங்கே 2 இருக்குது, 1 2s are 2. ஸோ 2 கீழே 3 இருக்குது. ஓகே, ஸோ 2 1s are 2, ப்ராடக்ட் பண்ணால் 2 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 3 கிடைக்கணும். ஸோ நான் 2 1s are பண்ணேன் அப்படின்னா 2 வரும், 2 + 1 3 கிடைக்கும். அப்போ நம்ம அது மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 into x², 3xy எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2xy ப்ளஸ் xy ப்ளஸ் 2y², அவ்வளோதான். ஓகேயா? இப்போ பாருங்கள், காமனாக எது இருக்குன்னு எடுத்து எழுதுங்க. 3 அப்படியே வச்சுக்கோங்க வெளியில். காமனாக என்ன இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மில் செகண்ட் 2 டேர்மில் காமனாக இருக்கிறத எழுதணும். ஃபர்ஸ்ட் 2 டேர்மில் எக்ஸ் காமனாக இருக்குது. ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் இருக்கும், செகண்ட் டேர்மில் 2y இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த 2 டேர்மில் காமனாக என்ன இருக்குது? y இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் மட்டும் இருக்கும், செகண்ட் டேர்மில் 2y இருக்கும். ஓகேயா? ஸ்பேஸ் இல்லை, நான் கீழே எழுதுகிறேன், சாரி மேலே எழுதுகிறேன். இதை பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2y அப்படின்றது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2yயை காமனாக எழுதணும். 3 அப்படின்றது வெளியில் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 2y காமனாக எழுதுகிறோம். ரிமைனிங் இருக்க இந்த xy, ஃபஸ்ட் டேர்மில் ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதால ப்ளஸ், செகண்ட் டேர்மில் y இருக்குது. ஸோ y. புரியுதா? இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை அப்ளை பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ x³ மைனஸ் y³ அதோடைய ஃபார்முலா என்ன? அதாவது a³ மைனஸ் b³ a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸோ அதனால தான் x மைனஸ் y இன்ட்டு x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y² நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b² எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே a bக்கு பதிலாக நமக்கு xy இருக்குது. ஸோ x ப்ளஸ் y த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட்டு x² மைனஸ் y², இது என்ன ஃபார்முலா? a² மைனஸ் b², a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ இங்கே xy இருக்கிறதால x ப்ளஸ் y இன்ட்டு x மைனஸ் y. கிளியரா? அண்ட் ஃபைனலி இது நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் 3யோட பண்ணேன், இங்கே வந்து 3 இல்லாமல் பண்ணியிருக்கேன். இதில் அங்கே உங்களுக்கு 3யோட பண்ணி காட்டினேன். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. கிளியராக? இது இந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் புரியுதா? பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு காமன் டேர்மை வெளியில் எடுக்கிறோம். ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும். காமனாக எது இருக்குது பாருங்கள், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். அண்ட் ஓகே, இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், x² அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். கரெக்டாக? அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னால் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரை டபுள் டைம் எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ 2 x ப்ளஸ் ஒய் இருக்கிறதா அர்த்தமா? இப்போ பாருங்கள்,
ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரையும் இதுக்காக கேன்சல் பண்ணிடுறோம். புரியுதா இது? ஓகே. இப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 3 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2y இருக்குது. ஸோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செந்தாமரை மேத்தமெட்டிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.